ஆக்சுவலாக குட்டீஸ் இன்னைக்கு இந்த ஜாமாவோடைய நெக்ஸ்ட் பார்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலில் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ நம்ம லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா போன எபிசோட் லாஸ்ட்டில் நம்ம இவங்க இருக்காங்களே லில்லி, ஸோ அவங்க வந்துட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ரா மெட்டீரியல் அனுப்புகிற கம்பெனியோட சிஇஓ கிட்ட நான் தான் பேசினேன், உனக்கு ஹெல்ப் கிடச்சதா ரொம்ப சந்தோஷம்னு சொல்ல, லில்லி எல்லா வேலையிலையும் நீ இன்டர்ஃபியர் ஆகாத, என் வேலையை நானே பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிக்கிட்டே இப்போ ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு வேலைக்கு சேர்ந்தா இல்லையா, அவகிட்ட இந்த மாதிரி 1 மாதத்துக்குள்ளே ரா மெட்டீரியலாக வந்துடும், போய் எல்லார்கிட்டையும் சொல்லு அப்படின்னு சொல்ல உடனே அந்த பொண்ணு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்து போவ. இப்போ லில்லியே மெசேஜ் பண்ணுறா, சாரி தப்பாக எடுத்துக்காத, ஆக்சுவலி வந்துட்டு நீ எல்லா விஷயத்துலையும் தலைகிடுறதுனால தான் உன்ட்டு அந்த மாதிரி ஹார்ஷாக பேசிட்டேன்னு சொல்ல உடனே ஹீரோடைய ஃப்ரெண்டும் பரவாயில்லன்னு சொல்கிறான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷீனான் என்ன பண்ணுறா, அந்த ரா மெட்டீரியல் கம்பெனிக்காரங்கிட்ட பேசி, ஏண்டா உன்னை நான் வந்துட்டு மெட்டீரியல் லேட் பண்ணுன்னு சொன்னால் நீ 1 மாதத்துக்குள்ளே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன்னு, இல்லைம்மா நீங்கள் லேட் பண்ண சொல்கிறீங்க, ஆனால் அவங்க கம்பெனிலேருந்து வேற ஒரு ஆள் வந்து என்னை புஷ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல, ஆக்சுவலி அந்த புஷ் பண்ண ஆள் வேற யாரும் கிடையாது, ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு தான். உடனே யார் ஒன்று புஷ் பண்ணான்னு சொல்லிட்டு ஷீனான்னு கேட்க, ஆனால் அந்த ஆள் சொல்ல மாட்டேன்றா, ஆனால் நான் 1 மாதத்துக்கு அப்புறம் தான் மெட்டீரியல் கொடுப்பேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயினுக்கு 1 மாதத்துக்கு அப்புறம் தான் மெட்டீரியல் வருமா, ஐயோ இப்போ வேற சாம்பிள் இன்ஸ்பெக்ஷன் வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு ஹீரோயின் ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க லில்லி கிட்ட சொல்லிட்டு. இப்போ ஹீரோ காஃபி ஷாப்பில் மீட் பண்ணி, என்னம்மா ரா மெட்டீரியல்லாம் கிடைச்சிச்சா, சாம்பிள் இன்ஸ்பெக்ஷன் இன்னும் ஒரு 2 நாளில் நடக்க போகுதுன்னு சொல்ல, ஹீரோயின் இந்த மாதிரி வந்துட்டு ரா மெட்டீரியல்லாம் கிடைச்சிருச்சு, ஆனால் 1 மந்த்துக்கு அப்புறம் தான், ஆனால் சாம்பிள் இன்ஸ்பெக்ஷனுக்கு கண்டிப்பாக நான் ரெடி ஆயிடுவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஏன்னா ஹீரோ ஏதாவது மறுபடியும் ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா ஷேர் கேட்பானோன்னு சொல்லிட்டுனா இங்கே நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட வந்துட்டு கேட்டுட்டு இருக்கான், ஏன்டா உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அதாவது ஹீரோயினுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நீ அவனுக்கு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டியான்னு சொல்ல, ஹீரோ நடுவில் ஏன்டா நீ வந்த, ஹீரோயின் கிட்ட நான் எப்படியாவது பேசி இருந்திருப்பேன் இல்லையா, அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பேன், நீ ஏன்டா நடுவில் வந்து ஹெல்ப் பண்ணேன்னு சொல்ல, ஹீரோடைய ஃப்ரெண்டா டே நான் என்னோட விஷயத்துக்காக வந்துட்டு ஏன் ஆளுக்கு ஹெல்ப் பண்ணேன்டான்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம லில்லி ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்குமே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர, ஸோ ஆஃபீஸில் இருக்க பையன் வந்து நம்ம இவங்கிட்ட ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்டையும் கொடுக்க, ஆனால் அவனா அந்த ஹேண்ட்பேக் விஷயத்துக்கு அப்புறமா லில்லி கிட்ட வந்துட்டு மூஞ்சி கொடுத்து பேசுறது கூட இல்லை போல இருக்கு, என்னாச்சு பாஸ் ஏன் நீங்க வெளியவே வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்க்குற பையன் கலாய்ச்சி விட்டுட்டு போவ. இப்போ ஹீரோயின் கிட்ட போயிட்டு லில்லி வந்துட்டு ஸ்நாக்ஸ் கொடுக்க, ஸோ உடனே வந்துட்டு இவ்வளோ ஸ்நாக்ஸ் எதுக்கடி வாங்கிட்டு வந்தேன்னு கேட்க, ஐயோ நான் இவ்வளோ ஸ்நாக்ஸ் வாங்குறேன், எனக்கு வந்துட்டு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணித்தாங்க, கொஞ்சம் ஃப்ரீ பாஸ்டேவும் எனக்கு கிடைச்சது, அதனால தான் எல்லாருக்கும் இது வந்துட்டு கொடுத்தேன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு இது ஒரு ஐடியாவா தோணுது, 1 மந்த்துக்கு அப்புறம் வந்து நமக்கு ரா மெட்டீரியல் வரப்போது, மற்ற கம்பெனிஸ் கிட்ட எல்லாம் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ரா மெட்டீரியல் வாங்க போறோம், எங்களுக்கு ஃப்ரீ சாம்பிள் கொடுங்கன்னு சொன்னா நம்ம இன்ஸ்பெக்ஷனுக்கு ரெடியா இல்லன்னு சொல்லிட்டு லில்லி கிட்ட சொல்லி வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுக்கான ஏற்பாடு பண்ண சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோவா ஷீனான வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கா லஞ்சுக்கு இன்வைட் பண்ணியிருக்கான். ஷீனான் ஹாப்பியா வரா, என்னப்பா இவ்வளோ நாள் நான் உன்னை லஞ்சு கூப்பிட்டா நீ வரவே மாட்டேன், இப்போ என்னமோ என்ன கூப்பிட்டுருக்கா, என்ன விஷயம்னு கேட்க, ஹீரோ டேரக்டா பாயிண்ட்டுக்கு வந்துடுறான், உன் வேலையை தவிர மற்ற வேலை எல்லாத்தையுமே நீ பாக்குற, ரொம்ப டயர்டா இருப்பல்ல, அதுக்காக தான் உன்னை சாப்பிட கூப்பிட்டேன்னு சொல்ல, ஷீனான்னு என்ன சொல்லிட்டு இருக்கா எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு சொல்ல, நீ தான் வந்துட்டு இந்த ரா மெட்டீரியல் கம்பெனிக்காரங்கிட்ட சொல்லி ஹீரோயினுக்கு மெட்டீரியல் கிடைக்கிறதுக்கு போஸ்ட்மான் பண்ணியா, உனக்கு ஏன் இந்த வேலைன்னு சொல்லி கேட்க, உடனே ஷீனான் ஃபர்ஸ்ட் இல்ல நான் இல்ல அப்படி இப்படின்றா, பட் ஆனா அதுக்கப்புறமா இல்ல அவ என்னோட பழைய எம்ப்ளாயி இல்லையா, இந்த மாதிரி மெட்டீரியல் கொஞ்சம் டிலேவா கிடைச்சதுன்னா அவ என்ன பண்றான்றத பாக்குறதுக்காக தான்ப்பா, வேற ஒன்றும் இல்ல, அவ ஜஸ்ட் அவளுக்கு ஒரு லெசன் தான் சொல்ல, ஹீரோ இந்த விஷயத்துல நீ தேவையில்லாம தலையிடாதுன்னு சொல்லிட்டு ஷீனானுடைய மூக்க உடைச்சர் மாதிரி பேசிடுறான். இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த புது ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவன் நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்து குக் பண்றேன்னு சொல்லிட்டு அலப்பறையை பண்ணிட்டு இருக்கா. அப்படி அலப்பறை பண்றப்ப ஹீரோயினை பத்தியும் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி விட்டுட, பாவம் பாய் ஃப்ரெண்ட் கார எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் காரன் அவனுமே ஹீரோயின் நினைச்சு லைட்டா ஃபீல் பண்றான். ஸோ உடனே இவன் என்ன பண்றா, டக்குன்னு சரி சாரிப்பா, சரி உனக்கு என்ன பிடிக்கும் சொல்லுன்னு சொல்லிட்டு இவன் சமக்க ஆரம்பிக்கக்குள்ள கையை கட் பண்ணிக்கிறா. அவ்வளவுதான், உடனே இவனும் ஐயோ கையை கட் பண்ணிட்டே, சரி வா நான் உனக்கு மருந்து வச்சு விடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து அந்த புது ஃப்ரெண்டோடைய கையில மருந்து தடவிட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய கசின் புது பார் ஆரம்பிக்க போறோம் இல்லையா, அதனால கொஞ்சம் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் பார்த்துட்டு போலான்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு வர, அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரூம்மேட் பொண்ணு வேலை பார்க்குற கடை தான். இவ்வளவு உடனே இங்க பார்த்த உடனே, எப்பா நீ கொடுத்த ஐடியாஸ்லாம் ரொம்ப சூப்பர், என்னோட பார்ல வந்துட்டு இந்த மாதிரி மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சு கொஞ்சம் நான் வந்துட்டு டெக்கரேஷன் பண்ண போறேன், அதனால தான் வந்துட்டு கொட்டேஷன் வாங்கிட்டு போலான்னு நான் வந்தேன், நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியான்னு கேட்க, அப்போ உண்மையாவே நீ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறியா, சரி ஓகே கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு ரூம்மேட் பொண்ணும் இவனும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, இப்போ ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆகி 2 பேருமே சிரிச்சு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இந்த புது ஃப்ரெண்ட் என்ன பண்றா, உட்காந்து சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு இருக்க டைம் அப்படியே வந்துட்டு இவனும் தேங்க்ஸ் சொல்றான், நீ தகுந்த நேரத்துக்கு எனக்கு வந்துட்டு காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்க. இவ பதிலுக்கு பரவாயில்லன்னு சொல்றதுக்கு பதிலா உனக்கு நான் வாழ்நாள் முழுக்க காசு கொடுத்து ஹெல்ப் பண்றதுக்கு தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு இன்டைரக்டா உனக்கு என்ன பிடிச்சி அதை எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்குன்னு சொல்ல, ஆனா ஸ்பாட்லேயே ரிஜெக்ஷன் பண்ணிடுறான், எனக்கு வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பை பத்தி இப்போதைக்கு நான் யோசிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்ல, அவளுக்கு ஒரு மாறியாவே ஆயிடுது. இங்க நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா மற்ற கம்பெனிஸ் கிட்ட ரா மெட்டீரியலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஃப்ரீயா கேட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அது கிடைச்சிருச்சு போல இருக்கு, இது எனக்கு போதும், ஸோ அதனால வந்துட்டு இன்ஸ்பெக்ஷனுக்கு, அதனால 2 நாளைக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு நடக்க போகுது இல்லையா, அதை நான்
நான் சூப்பரா வந்துட்டு பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லி ஹாப்பியாவ ஹீரோ என்ன பண்ணா ஒரு செமினாருக்கான வந்துட்டு ஒரு இது லிங்க் ஃபார்வர்ட் பண்ணா ஹீரோயின் கண்டிப்பா நான் அந்த செமினாருக்கு போறேன் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட தேங்க்ஸ் அல்ல ஹீரோ நம்ம ஹீரோயின் ஹாப்பி ஆகிறத பார்த்துட்டு ஹாப்பி ஆகுறான். அடுத்தது என்ன ஒரு ஆக்சுவலி என்னன்னா ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடக்க போகுது. அதாவது ஒரு பெரிய வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடக்கும் இல்லையா இந்த மெட்டீரியல் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்ஷனுக்கான வேலையெல்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்க ஹீரோ அனுப்பிச்சு செமினாரையும் நம்ம ஹீரோயின் போயிட்டு அட்டென்ட் பண்றாங்க. அங்க வந்துட்டு ஒரு ஆள் இருக்கிறான் இவன் ஒரு ப்ரொஃபசர் மாதிரி தான் போல இருக்கு. அவங்க கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோயின் பேச ஆனா அவன் வந்துட்டு ஹீரோயினை கண்டுக்காமே போயிடுறான். ஹீரோயின் அவனுக்கு கார்டு கொடுக்க அவன் அவனுடைய கார்டையே கொடுக்கவே இல்லை. ஆனா இப்ப அதே செமினாருக்கு ஹீரோவுமே வந்திருக்கான். இப்ப ஹீரோயின் மீட் பண்ண அந்த பிசினஸ் மேன் ஹீரோ கிட்ட போயிட்டு தானா பேச ஹீரோ கிட்ட கொடுத்து அவனுடைய கார்டை கொடுக்க வர ஹீரோயின் பாக்குறாங்க எப்பதான் நம்ம ஹீரோ மாதிரி வளர போறோம்னு தெரியலையே பிசினஸ்லன்னு சொல்லி யோசிக்க ஹீரோ கூட ஹீரோயினை பார்த்தோன்னே இப்ப அந்த பிசினஸ் மேன் தானாவே வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இந்த மாதிரி நீ நானும் ஒரு நாள் மீட் பண்ணலாமா என்னோட ட்ரீட் தான் சொல்லிட்டு கார்டு கொடுத்துட்டு போவ ஹீரோயின் ஹீரோ வந்த உடனே பரவாயில்லப்பா நீ உங்ககிட்ட வந்து நிறைய பேர் பிசினஸ்ல தானாவே பேசுறாங்க உன்ன மாதிரி நான் பிசினஸ்ல வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோவுமே கூடிய சீக்கிரம் வளர்ந்துருவேன் ஆனா இப்ப எனக்கு பசிக்குது சாப்பிட போலாமான்னு கேட்க ஹீரோயினும் என்ன சாப்பிட்றேன்னு சொல்லி கேட்டு பக்கத்துல இருக்க ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு வர அங்க இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் ஹீரோ பார்த்து வலிஞ்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் டிஷ்ஷை கொண்டாந்து ஹீரோ கிட்ட வச்சுட்டு இந்த மாதிரி வந்துட்டு உன்ன மாதிரியே நான் பெருசா வளரணும் எனக்கு அதுதான் ஆசை. அது மட்டும் இல்லாம இன்ஸ்பெக்ஷன் நடக்க போகுது இல்லையா என்னுடைய வந்துட்டு பெஸ்ட் நான் கண்டிப்பா நான் உனக்கு கொடுப்பேன் அதுக்கான வேலையெல்லாம் ஆஃபீஸ்ல போயிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க யாரு கண்டுபிடிச்சோ தெரியல பிரிண்டர் அங்க உடஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு கால் பண்ண ஹீரோயின் கிளம்புறாங்க. ஹீரோ தான் கொண்டு போயிட்டு டிராப் பண்ண போறான். இப்ப நம்ம ஹீரோ எப்படி இப்ப பிரிண்டரை ஃபிக்ஸ் பண்ண போறேன்னு கேட்க டெக்னிக்கலால கூப்பிட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணணும் ஆனா கண்டிப்பா நாளைக்கு நான் வந்துட்டு இதுக்கு மீட்டிங்க்கு ரெடி ஆயிடுவேன்னு சொல்ல ஹீரோ இங்க பாரு அந்த பிரிண்டரை யார் உடைச்சாங்களோ அவங்கள ஃபர்ஸ்ட் வேலையை விட்டு தூக்குன்னு சொல்ல ஹீரோயின் இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காகவான்னு சொல்ல இது உனக்கு சின்ன விஷயமா நாளைக்கு இன்ஸ்பெக்ஷன் நடக்க போது அந்த பிரிண்டரை யார் உடைச்சாங்களோ அவங்கள வேலையை விட்டு தூக்கு அப்பதான் மத்த ஸ்டாஃபுக்குமே தெரியும் ஒழுங்கா கவனமா வேலை செய்யணும்ன்றதுன்னு சொல்ல ஹீரோயின் இந்த பிரச்சனையை நானே பாத்துக்கிறேன்னு ஹீரோ கிட்ட சொல்லிக்கிறாங்க. ஆக்சுவலி டெக்னிக்கல் ஆளு கூட கிடைக்கல போல இருக்கு. ஹீரோவுடைய ஃப்ரெண்டு செம்ம டென்ஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்கா உடைச்ச பையன் செமையா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டோ பிளஸ் வந்துட்டு லில்லியும் வந்து இந்த மாதிரி டெக்னிக்கல் பர்சன் கூட கிடைக்கலன்னு சொல்ல ஹீரோயினுடைய ஆஃபீஸ் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா அவ வந்துட்டு அந்த பிரிண்டரை உடைச்ச பையனை திட்டி விட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்க டெக்னிக்கல் பர்சனும் கிடைக்கலையா இந்த மாதிரி 2 நாளுக்கு அப்புறம் தான் அவைலபிலிட்டி இருப்பாங்களான்னு சொல்ல ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. இப்ப அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸையுமே கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோயின் ஆஃபீஸ் ரூம்குள்ள போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு என்ன நடந்ததுன்னு விசாரிக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோ கிட்ட அவனுடைய அசிஸ்டன்ட் போச்சு இந்த மாதிரி ஈவினிங் ஒரு மீட்டிங் இருக்கு கண்டிப்பா இந்த பிரிண்டர் உடைஞ்ச விஷயம் அவனுடைய கசின் சிஸ்டருக்கு தெரிஞ்சு இப்ப அவங்க ஒரு பிரச்சனையை கலப்ப போறாங்கன்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இங்க வந்துட்டு அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா தனியா பிரிண்டர் ஆபரேட்டர் பண்ணி சோ வந்துட்டு உடைச்சு விட்டான் போல இருக்கு தெரியாதனமா. ஆனா இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல இந்த மாதிரி நாளைக்கு வர இன்ஸ்பெக்ஷன் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட 2 ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோயின் கிட்ட புலம்ப அப்ப நம்ம லில்லி பேசாம ஹீரோ கிட்ட சொல்லி இன்ஸ்பெக்ஷனை கொஞ்ச நாள் தள்ளி வைக்க சொல்லலாமான்னு கேட்க ஹீரோயின் சின்ன விஷயத்துக்குலாம் நம்ம பிசினஸ் ஆரம்பிச்சோடனே போய் கேட்க முடியாது மத்த கம்பெனிஸ் கிட்ட பிரிண்டர் ஏதாவது கடை வாங்க முடியுமான்னு போயிட்டு போன் பண்ணி கேளுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டு டென்ஷன்ல இருக்கா. இங்க நம்ம ஹீரோ வந்துட்டு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கா. சோ உடனே ஹீரோவுடைய அந்த கசின் சிஸ்டர் இருக்கா இல்லையா அவளுக்கு ஆதரவு கொடுக்கிற டைரக்டர்ஸ் எல்லாம் ஹீரோயினுடைய கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்கன்னு அதுக்கு தான் நாங்க முன்னாடியே சொன்னோம் பாருங்க இப்ப வந்துட்டு ஒரு சின்ன இன்ஸ்பெக்ஷனை கூட அவங்களால உருப்படியா பண்ண முடியலன்னு சொல்ல ஹீரோ இந்த விஷயத்தை நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன் கண்டிப்பா ஹீரோயினுடைய வந்துட்டு இன்ஸ்பெக்ஷன் நல்லபடியா நடக்கும் ஃபர்ஸ்ட் இங்க வந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் சொல்லி விட்டுட. ஆனா வந்துட்டு அந்த இன்ஸ்பெக்ஷன் டைரக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஹீரோவுடைய தாத்தா கிட்ட ஹீரோ புகார் பண்றதை பத்தி பேசிட்டு போறாங்க என்ன இவன் இவ்வளவு ரூடா பேசுறான் அப்படின்ற மாதிரி. ஆனா நம்ம ஹீரோவா ஹீரோயினுக்கு எப்படி ஹெல்ப் பண்றதுன்னு தெரியாம அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு நம்ம லில்லி என்ன பண்றாங்க வேற கம்பெனில கால் பண்ணி பிரிண்டரை கடன் கேட்கறாங்க. ஏன்னா ஜஸ்ட் இன்ஸ்பெக்ஷன்னா ஒரு 2-3 பீஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணணும் அதுக்காக கடன் கேட்க ஆனா யார்கிட்டயுமே பிரிண்டர் அப்போதைக்கு அவைலபிளா இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே சோகத்துல இருக்காங்க. ஏன்னா நாளைக்கு தான் இன்ஸ்பெக்ஷன் அதனால எல்லாருமே சோகத்துல இருக்கா. ஆனா நம்ம ஹீரோயின் லாஸ்ட் நேரத்துல வந்து ஒரு கம்பெனில நமக்கு ஒரு பிரிண்டரை வந்துட்டு கடன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. நீயும் அதுக்கப்புறம் லில்லியும் போயிட்டு அந்த கம்பெனியை போயிட்டு பாருங்க போயிட்டு வந்துட்டு இந்த மாதிரி பீசஸ்க்கு வந்துட்டு ப்ரொடக்ஷன் பண்ணி எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பிச்சு விட்டுட்டு ஆஃபீஸ்ல இருக்க மற்ற ஸ்டாஃப் எல்லாருக்கிட்டையுமே நீங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு அந்த பிரிண்டர் உடைச்ச பையன் இருக்கான் இல்லையா அவன் தான் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் பையன் போல இருக்கு அவனையும் இன்னொரு பொண்ணையும் வந்துட்டு ஹீரோயின் அந்த பிரிண்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு ஆக்சுவலி என்னன்னா நம்ம பிளான் B வைப்போம் இவங்க அவங்க போயிருக்காங்க ஓகே ப்ரொடக்ஷனை எடுத்துட்டு வந்துருவாங்க சப்போஸ் அவங்க எடுத்துட்டு வரலன்னா பிரிண்டரை நைட்டுக்குள்ள நம்ம ரெடி பண்ணி நம்மளும் இங்க இருந்து ப்ரொடக்ஷன் எடுக்க ட்ரை பண்ணணும் நம்ம எப்படியாவது ட்ரை பண்ணலாம்னு சொல்ல ஆனா இந்த பிரிண்டரை பத்தி ஒன்னும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த உடைச்ச பையன் சொல்ல மேனுவல பார்த்தோ ஆன்லைன்ல இருக்கிற வீடியோஸை பார்த்தோ எப்படியாவது இந்த பிரிண்டரை நம்ம சரி பண்ணலாம் நம்மளால முடியும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டாஃபை நம்ம ஹீரோயின் என்கரேஜ் பண்றதோட இந்த எபிசோட் இதோட முடியுது. பிசினஸ் வந்துட்டா எவ்வளவு பிரச்சனை இருக்கு பாருங்க. சோ நீங்களும் யாராவது ஃபியூச்சர்ல பிசினஸ் ஆரம்பிச்சீங்கன்னா எல்லா
எல்லாத்துக்கும் தயாரா இருங்க. நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நம்ம தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா சொல்யூஷனையும் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்படியே இந்த எபிசோட் இதோட முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா பை, see you.